எல்லாரும் நீயா நானா எபிசோட் டெலிகாஸ்ட் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் விதவிதமா கமெண்ட் பண்றீங்க. டாக் லவர்ஸ்னா என்னமோ என்னது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. I totally understand and Vijay TV ஹியூமனிட்டிக்காகவே இந்த ஷோ நடத்திருக்கு. They are totally on the human side. They are portraying themselves like that. கோபிநாத் sir, this video முழுக்க உங்களுக்காக தான். நான் எங்கேயும் சொல்லாதது இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். 2007ல எனக்கு ஒரு எலிஃபென்ட் அட்டாக் நடக்கும்போது இதே விஜய் டிவில குற்றம் நடந்தது என்ன அப்படின்ற ஒரு ஷோல அனிமல் பிஹேவியர் சம்பந்தப்பட்ட ஒரு பர்சனையும் சைக்காலஜிஸ்டையும் சம் எக்ஸ்பர்ட்ஸையும் உட்கார வச்சுட்டு ஒரு ஷோ மாதிரி பண்ணாங்க. லைக் யூ நோ ஹவ் இட் இஸ் குற்றம் நடந்தது என்ன அப்படின்றதுல அந்த செக்மெண்ட். ஸோ அவங்க அதுல என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் யாரை பத்தி, என்ன பத்தி. ஓகே, அங்க விக்டிம் நான் 2007ல. ஓகே, நான் அவ்வளோ கஷ்டத்துல யானை மிதிக்க யானை தும்பிக்கையோட மிதிச்சிருச்சுதான். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் an elephant. ஒரு 7 hairline fractures, left lobe of liver was removed, spleen was removed and அவ்வளோ வலி, 17 stitches on the abdomen. நான் ரிகவர் ஆயிட்டு இருக்கேன். மனசளவுல பிசிக்கலாவும் மென்டலாவும் அவ்வளோ ஸ்ட்ரெயின்டு சிச்சுவேஷன்ல நான் இருக்கும் போது இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நான் உட்காந்து என்னை பத்தியே டிவில பார்த்துட்டு இருக்கேன். என்னை பத்தி அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாதவங்க இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எங்க இதெல்லாம் விஜய் டிவில. ஓகேவா, இங்க சொல்றாங்க இந்த எக்ஸ்பர்ட்ஸ், ஒருவேளை அந்த பொண்ணு போட்டிருக்கிற பர்ஃபியூம் பிடிக்காம இருக்கலாம். அப்புறம் இன்னொன்னு சொல்லாங்க கருத்து, ஒருவேளை அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடைய கலர் ரொம்ப ஃபிளாஷியா இருந்தா அவங்களுக்கு அந்த யானைக்கு பிடிக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ மைக்க வைக்க வேண்டியது என் வாய்கிட்ட தானே. நான் உயிரோட தானே இருக்கேன். நான் இது நடந்து செத்து போலியே, நான் உயிரோட இருக்கேன். ஏன் வாய்கிட்ட தானே மைக் வைக்கணும். நீ மனுஷங்களுக்காக தான் இது பேசுற அப்படின்னா யூ ஹாவ் டு, இஃப் யூ ஆர் வெரி கன்சர்ன்ட் அபவுட் த விக்டிம்ஸ், கோபிநாத் சார், இது தோண்டி எடுத்து எனக்கு நியாயத்தை இன்னைக்கு சொல்லுங்க சார். இன்னைக்கு நீங்க தான் சொல்லணும். விஜய் டிவி முழுக்க மனுஷங்களுக்காக தான் இப்போ ஒரு தீர்வு. இந்த டாக்ஸ் இஷ்யூல மனுஷங்க ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க, சஃபர் ஆகுறாங்க. அப்படின்னும் போது நீங்க இதே விஜய் டிவி 2007ல எதுக்கு ஒரு விக்டிமோட சைடு காட்டாம எதுக்கு நீங்க அதர் சைடு ஆஃப் தி காயின், அதுவும் உங்களுக்கு தெரியாத சைடு தோண்டுனீங்க. என்ன பத்தி யாரோ பேசுறது நான் பார்த்தேன். நான் தானே சார் பேசணும். நான் செத்து போயிருந்தேன், நீங்க என் ஃபேமிலி தானே கேட்டிருக்கணும். என்ன ஆயிடுச்சு அன்னைக்கு, ஆக்சுவலி என்ன எதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் என்ன தானே கேட்கணும். இதெல்லாம் சும்மா டிஆர்பிக்காக பண்ற விஷயங்கள். சரி, நீங்க சொல்லலாம், ஏன்னா விஜய் டிவி இந்த மாதிரி உனக்கு சொல்லிச்சுன்றதுக்காக பண்ணிச்சுன்றதுக்காக நீங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. விஜய் டிவி அதுக்கப்புறம் நான் ஒரு ஷோ பண்ணிருக்கேன்.